நாமல் ராஜபக்ச பாராளுமன்றத்திலே குறிப்பிட்டார். இவர்கள் ஆயுதங்களை கொண்டு தாக்கி பாலங்களை உடைத்தார்கள், டிரான்ஸ்பார்மர்களை வெடிக்க செய்தார்கள். நாமல் என்பவர் ஒரு மடையன், வரலாறு தெரியாத பங்குரத்து அரசியல் செய்பவர். வெள்ளவத்தையில தீவிரவாதிகளை நினைவுபடுத்துறதுக்கு இந்த அரசாங்கம் இடம் கொடுக்குது. சுரேஷ் அலைவை நம்ம விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி ஒரு போராட்டம் செய்யறதுக்கு இந்த அரசாங்கம் அனுமதிக்குது இல்ல. சுரேஷ் சலே என்பவன் கோலை, சிறைச்சாலையிலே எலி இருக்கிறது என்று கூறும் இவனால் புலியோடு மோத முடியுமா? மோதி இருப்பானா இவன்? அரச புலனாய்வு பிரிவின் பிரதானியாமே. அது பிரதானி என்பது கோட்டாவுக்கு தேவையான கொலைகளும் அழிவுகளும் கடத்தல்களும் செய்வதற்காக நியமிக்கப்பட்ட பிரதானி. இவன் ஒரு பெரிய போராட்ட வீரன் என்று கூறினால் உங்கள் வாய்களிலே புழு வைக்கும். கோட்டாபய ராஜபக்ச தான் அடுத்து டாக்கட் இவர்களுடைய கைது லிஸ்டிலே என்று சொல்லப்படுகின்றது. இல்லையானுடைய வாக்குமூலத்தினூடாகவும் சலேவுடைய வாக்கு மூலமாக அடுத்து இருப்பவர் இவர்தான். அதற்காகத்தான் இப்பொழுது இந்த பதற்றம் ஆரம்பித்திருப்பதாக பாராளுமன்றத்தில் கோட்டாபய ராஜபக்ச மீது கை வைத்தால் என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. அதற்கு இடம் கொடுப்பார்களா? ஏன் முடியாது? ஷானி அபேசேகரவை இந்த விசாரணையிலிருந்து விலக்க வேண்டும். அப்படி என்றால் தான் நான் இந்த உண்ணாவிரதத்தை கைவிடுவேன் என்று அவர் வைத்தியசாலையில் உண்ணாவிரதம் இருக்கின்றாராமே. உண்ணாவிரதம் மீறே நாசமா போ, எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் இஸ்லாமிய மத தலைவர்கள், கிறிஸ்தவ மத தலைவர்கள், இந்து மத தலைவர்களோடு வந்து நாங்களும் அருகிலே இருப்போம். அதாவது நீங்கள் தயாராகி கொண்டிருக்கின்றீர்கள், அவர்களுக்கு அருகில் சென்ற அருகில் சென்று நாங்களும் இருப்போம். நீங்கள் குழப்பத்தை ஏற்படுத்த எதுவும் பிளான் செய்கிறீர்கள் அல்லது நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று எதுவும் பிளான் செய்கிறீர்கள்? குழப்பம் என்பதும் அல்ல, நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதும் அல்ல.